அண்ணா திமுகவுக்கு எதிரி யாருன்னு கேட்டா திமுக தான். மீதி பேர்லாம் நாங்க எதிரியாவே நினைக்கிறது இல்ல. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று பாடினார். பாடிட்டு அவர் போயிடல. இங்கிருந்து ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போக முடியுது அவர்னால, இங்க இருக்கிற தஞ்சாவூர் போக முடியல. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அரசியல் பண்றதோ அவர் ஆபீஸ்க்கு வர வைக்கிறதோ பண்ண மாட்டார். உங்கள ஒருவரா இருப்பார். எந்த கட்சி ஆட்சி அமைக்குதுங்கிறத தாண்டி யார் முதல்வராக வேண்டும். He is definitely not an accidental CM. தமிழகத்தை மீட்டெடுப்பேன், காப்பாற்றுவேன், இந்த மாதிரி எந்த சூழ்நிலை இனிமே நடக்காது என்று உத்தரவாதம் கொடுத்தார். ஏன் மீண்டும் கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது? சரி, பாதிப்பு ஏற்பட்ட மக்களை போய் இதுவரை போய் அவர் பார்க்கவில்லை. அங்க ஒரு என்ஜினியர், ஒரு டாக்டர், கட்சியில் அடிப்படை தொண்டரா பேச்சாளரா தன்னை வளர்த்தி கொண்டு அமைச்சர் வரை எட்டி பிடித்த வளர்மதி, ஒரு கல்லூரி பேராசிரியர், நான் வழக்கறிஞர், ஒரு சாதாரண தொண்டராக இருக்கிறவர். அவரை இந்த இயக்கம் எங்க கொண்டு நிறுத்தி இருக்கு? TNPSC எக்ஸாம் நடத்துறது கூட உங்களுக்கு முடியலையா? அசிங்கமா இல்லைங்களா உங்களுக்கு? உப்பை போல எளிமையான தலைவர். உப்பு நிராகரிக்கப்பட முடியாது. அப்படி நிராகரிக்க முடியாத ஒரு தலைவர் தான் அருமையான எடப்பாடியார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் குரல் கொடுக்கவில்லை என்றால் யார் அந்த சார்? அதிமுக ஒருபோதும் கார் ரேஸ் பண்றதை பத்தி யோசிச்சதே இல்லைங்க. ஏழை எளியோர்களை பற்றி நினைச்சேன். ராக்கெட் விடுறாங்களாம், வானம்னு ஒரு திட்டத்தை போட்டு அவருடைய மருமகனை அந்த தொழிலை பொழிப்பதற்காக விண்வெளி கொள்கை. இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறது. அதைத்தான் என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லாம் பட்டியலிட்டார்கள். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. அனைவருக்கும் வணக்கம். த டிபேட் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். ஒரு அரசியல் தலைப்பு எடுத்து அந்த அரசியல் தலைப்புக்கு ஆதரவாக பேசக்கூடிய சிலர், எதிர்ப்பாக பேசக்கூடிய சிலர், அதன் மேலே தன்னுடைய கருத்துக்களை பேசக்கூடிய சிலர்னு பலதரப்பட்ட கருத்துரையாளர்களை ஒன்றாக வரவழைச்சு அவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் பேசக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளை நடத்துறது டிபேட்டோட வழக்கம். ஆனால் இந்த நிகழ்ச்சி சற்று புதுமையான நிகழ்ச்சி. வழக்கமான அந்த நிகழ்ச்சிகளில் சண்டை சச்சரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஒருத்தங்க பேசக்கூடிய கருத்துக்கு மாற்று கருத்து பயங்கரமாக இருக்கும். அந்த இடமே கலைபுரமாகிற காட்சிகளில் கூட சில ஊடகங்களில் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட விவாதமாக ஒரு சண்டை காட்சிகள் நிறைந்த அவையாக இது இருக்கக்கூடாது. ஒரு கருத்தை, ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை முன்னிறுத்தி, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோன்னு மக்கள் முன்னாடி, இளைஞர்கள் முன்னாடி, மாணவர்கள் முன்னாடி அதிமுகவுக்காக வாக்களிக்க வேண்டும்னு தங்களுடைய கருத்துக்களை முன்வச்சு அதிமுகவின் முக்கிய முகங்கள் நம்மளுடைய டிபேட் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாங்க. அவங்கள வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். முதலாக மேடைக்கு அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வளர்மதி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அதிமுகவின் முக்கிய தலைவர், முன்னாள் அமைச்சர் திருமிகு வைகை செல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு இன்பதுரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அதிமுகவின் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் செயலாளர் திருமிகு பரமசிவன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதிமுகவின் மாணவர் அணி செயலாளர் திருமிகு சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் களம் எப்போதுமே திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல இந்த தடவை புதுசா ஒரு பிளேயர், முக்கியமான பிளேயராகவும் வந்திருக்கிறாரு. அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிற விவாதங்களும் தொடர்ந்து ஊடகங்கள்ல நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சூழல்ல என்ன இருந்தாலும் 2021 அப்படிங்கிற ஒரு எலெக்ஷனுக்கு பிறகாக பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, எதிரான மனநிலை பல பேர்ட்ட இருக்கு. அதனால அதிமுக ஆட்சி தான் மீண்டும் வரும், மக்கள் எப்போதுமே திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவர்களும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதிமுக கட்சி மேல, அவர்கள் பேசக்கூடிய அரசியல் மேல பல விமர்சனங்களையும் எதிரணியிலிருந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா விமர்சனங்களுக்குமான பதில இந்த மேடையின் மூலமாக சொல்ல போறாங்க. முதல் சுற்றில் இந்த 6 முக்கிய அதிமுகவின் முகங்களும் தலைவர்களும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத, அவர்களுடைய பார்வையை, அவர்களுடைய வாதத்தை முதல் 5 நிமிடம் பேச போறாங்க.
முதலாவதாக திருமிகு சிங்கே ராமச்சந்திரன், நீங்க தொடங்கி வைக்கலாம். அதாவது 5 வருஷத்துக்கு 3 முறை வாக்களிக்கிறோம். 3 முறை எதுக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள்னா, ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும், அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கும் வாக்களிக்கிறாங்க. எதுக்காக வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா எலெக்ஷனை பற்றி இத்தனை சேனல்ஸ், இத்தனை டிபேட்ஸ் இவ்வளோ போயிட்டு இருக்கிற பட்சத்தில் எதுக்காக வாக்களிக்கணும்னா, என் வீட்டு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், அதை தாண்டி பொது பிரச்சனைன்னு ஒன்று நாட்டில் இருக்கும். அந்த பொது பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நானாக அனுப்புனா என் தெரிஞ்சவன் சொந்தக்காரன் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிட்டு இருப்பேன். பொதுவான ஒரு ஆளாக இருக்கணும், அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கணும் தான் சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் ஒன்றும் சயின்டிஸ்ட்டாக இது ஒன்றும் கண்டுபிடிச்சிடல. பட் இதில் ஏன் தேர்ந்தெடுக்கிறான்னா, இந்த பொது பிரச்சனைன்னு ஒன்று வர்றப்போ அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணாமல், பிரச்சனையை மட்டும் பேசாமல், பிரச்சனைக்கு தீர்வு காண்றது யாரு அப்படிங்கிறது தான் மக்களுக்கு மிக மிக அவசியம், முக்கியம். அந்த பிரச்சனை நடக்கிறப்போ என்னோட வலதுகரமா இடதுகரமா வந்து நின்று அந்த பிரச்சனைக்கு என்னோட ஒருவனா இருந்து யாரு தீர்வு காண்பா அப்படிங்கிறதா மக்களுக்கு மிகவும் அவசியம். இதுக்காகத்தான் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் பிரதானமா இருக்கிறாங்கங்கிறது என்னுடைய கருத்து. இதுல பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி ஏன் அதிமுக ஆட்சி வரணும்னா, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு செருப்பு கூட நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே ஸ்டாண்டில் விடுறோம். இல்லைன்னா மழை வெயில் படாத இடத்துல வீட்டுக்குள்ளே தான் விடுறோம். ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிற இத்தனை இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, என் மேடையில் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். யாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விவசாயி ஆகுன்னு சொல்லி வளர்த்துறதே கிடையாது. யாரையும் டாக்டராக, இன்ஜினியராக, லாயராகன்னு வளர்த்துவோம். அப்போ விவசாயங்கிறது யாருமே பண்ணலன்னா நம்ம சாப்பாட்டுக்கு எங்கே போக முடியும்? அப்போ யாரோ ஒருத்தங்க இந்த விவசாயம் பண்ணுறாங்க. செருப்பை கூட வீட்டுக்குள்ளே விடுறோம். அவங்க கடன் வாங்கி பண்ணுற விவசாயம் பண்ணுற நெல்மணிகள் ரோட்டில் இருக்குது. இப்போ இது ஒரு பொது பிரச்சனை. இதுக்கு வந்து திமுக குடோன் கட்டல. அப்போ அந்த பொது பிரச்சனையில் 3 விதமாக பார்க்கலாம். இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் என்ன பண்ணார்? போவே இல்லைங்க. நெல்மணிகளை கொண்டு வர சொல்லி டேபிளில் வச்சு ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்துட்டு இருக்கார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அந்த எடப்பாடியார் அவங்களோட ஒருத்தராக போய் நின்று டெல்டா மாவட்டம் பூரா கேட்டங்காட்டிக்கு தான் அந்த நெல்மணிகளே அகற்றுனாங்க. 3ஆவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவர் பேர் கூட நான் சொல்ல விரும்பல. இங்கிருந்து ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போக முடியுது அவர்னால. இங்கே இருக்கிற தஞ்சாவூர் போக முடியல. மலேசியா தூரமா தஞ்சாவூர் தூரமா? மலேசியாவுக்கு போகிறக்கு அதிக நேரம் ஆகுமா, தஞ்சாவூர் போகிறக்கு அதிக நேரம் ஆகுமா? மலேசியா போகிறக்கு அதிக செலவாகுமா, தஞ்சாவூர் போகிறக்கு அதிக செலவாகுமா? அங்கே போனால் பாக்கெட் நிறைய, இங்கே போனால் பாக்கெட் நிறையாது. என்னோட பாயிண்ட் நம்பர் 1, ஏன் எடப்பாடியார் அடுத்து வர்றோன்னா, உங்கள் ஒருத்தராக வந்து நிற்பார் ஒரு பிரச்சனைனா. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்ணுறதோ, அவர் ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறதோ பண்ண மாட்டார். உங்களில் ஒருவராக இருப்பார். 2வது, பிரச்சனையை வச்சு அரசியல் செய்கிறது, தீர்வு காணாமல் இருக்கிறது. இன்னைக்கு நீட்டை பற்றி எத்தனையோ பேர், எத்தனையோ விவாதங்கள், எத்தனையோ பேசியாச்சு. பட் அந்த நீட்டுங்கிற பிரச்சனைனால அனிதா அவர்கள் இறந்தப்போ ஸ்டாலின், உதயநிதி, அவங்க கனிமொழி எல்லாம் போயிட்டு அனிதா அகாடமின்னு ஆரம்பிப்போம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோன்னு அந்த பெண்ணோட இறப்பில் அரசியல் பண்ணாங்க. பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணி வாக்கு வங்கியாக மாற்றணும்னு பார்த்தாங்க. அன்னைக்கு எடப்பாடியார் பார்த்தாரு, இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு எவ்வளோ பேர் இதில் என்ன பிரச்சனை, கோச்சிங் எடுக்க முடியாது. எவ்வளோ அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில் இருப்பாங்க. எவ்வளோ பேர் இல்லைன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் டாக்டர் ஆகுறாங்க. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வராரு. அந்த உள்ஒதுக்கீடுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் பயன்படுத்தாத அந்த சட்டத்தை முழு அதிகாரத்தோடு பயன்படுத்தி 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தங்காட்டிக்கு இன்னைக்கு ஒரு வாட்ச்மேனாக இருக்கிற ஒருத்தரோட பொண்ணு, அவர் வாட்ச்மேன் கேட்டை திறந்து விடுறாரு, அந்த பொண்ணு டாக்டர் அந்த மருத்துவமனைக்குள்ள போகுது. அரசு பள்ளியில் படிக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவர்களாக இருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, பிரச்சனையை மட்டும் வச்சு அரசியல் பண்ணாமல் பிரச்சனையில் தீர்வு காணக்கூடிய இயக்கம் அதிமுக. பொய்யை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டது இந்த ஆட்சி. நிறைய பொய்கள் இருக்குது. ஒரு 2-3 எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். 30 வயசு, ஏன்னா மாணவர் சார்ந்த விஷயங்கிறனால நான் சொல்கிறேன். 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணல. அதே மாதிரி அதிமுக 52,35,000 பேருக்கு லேப்டாப் கொடுத்தப்ப இவங்க தேர்தல் அறிக்கையில் டேப் கொடுப்பேன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் கொடுக்காம இப்போ வந்து ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு 5 லட்சம் உருவாக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் 70,000 80,000 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பொய்யை மட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 3 விஷயம். பொய் சொல்கிறவங்க கூட நம்ம நட்பு உறவு கூட வச்சுக்க மாட்டோம். அப்போ இந்த ஆட்சி முதலமைச்சராக இருந்து பொய் சொல்கிறாரு, தேவையில்லை. எடப்பாடியார் சொன்னதை செய்யக்கூடியவர். 2, நம்ம கூட நிற்கக்கூடியவர் எடப்பாடியார், அதுக்கு தான் அந்த விவசாயிகள் எடுத்துக்காட்டு. 3, பிரச்சனை மட்டும் பேசுறதுக்கு நீங்கள் எதுக்கு ஆட்சி பண்ணணும், மக்களே பிரச்சனை பேசுவாங்க, தீர்வு காணக்கூடியவர் எடப்பாடியார், அதுக்கு தான் 7.5%. இன்னும் பல கருத்துக்கள் இருக்குது. எடப்பாடியார் உறுதியாக வரணுங்கிறதுக்கு இதுதான் என்ன முதல் வாதமாக நான் வைக்க விரும்புகிறேன். திரு செந்தில்குமார், களத்தில் தொடர்ந்து நிற்கக்கூடியவர் நீங்கள். களத்தில் மக்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கணுங்கிற மனநிலை இருக்கா? இல்லை வரக்கூடிய புதிய பிளேயர்ஸ், இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்லாம் இருக்க, இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அவங்க ஒருங்கிணைப்பாளராக இருந்து அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருத்தர் திமுகவில் இணைஞ்சிட்டாரு, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் திமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய எதிரிகளே களத்தில் இல்லைங்கிறாரு. அப்படி தான் களம் இருக்கா? அப்படியான களம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரியான களம் இல்லை.
ஊடகங்கள் கட்டமைக்கிற களமாக இருக்கலாமே தவிர மற்றபடி யதார்த்த களநிலவரம் வந்து மக்கள் வந்து நேரடியாக நம்மளை யார் அணுகுகிறார்கள், நம்முடைய பிரச்சனைகளை வந்து யார்கிட்ட சொல்ல முடியும், சொல்லுவதற்கு முன்னால் அவர்கள் என்ன மாதிரி இங்கே இருக்கிற சூழலை எப்படி கையாளுகிறார்கள் அதுதான் பார்ப்பாங்க. எடப்பாடி அண்ணனை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மக்கள் தொடர்புள்ள ஆள். நீங்கள் வந்து யாரையும் ஆள் வச்சு இது வச்சு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஒரு டேட்டு கேட்டு இந்த மாதம் போனேன் வந்தேன் பார்க்க முடியல அப்படியான சூழல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண சாமானிய ஒரு மக்கள், ஒரு மகன், ஒரு படிக்கிற பிள்ளைகள் யார் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம். இப்படி அதனால் ஒரு சாதாரண மாணவர்கள் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் பேசுகிறேன், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு என்பது கடைசியில் இருக்கிற கடைக்கூடி ஒரு தொண்டன் இந்த இடத்துக்கு வந்து இது பேசுகிற சூழல் ஏற்படுது சொன்னால் அது எடப்பாடியுடைய இதுதான் சாதனை. ஒரு சாதாரணமாக எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. இப்போ நீங்கள் சொல்கிற நபர் அவர் வந்து இந்த 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 இயக்கத்திற்கு நேரடியாக ஒரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலும் நேரடியாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தோ இல்லை இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்ததாக எந்த வரலாறும் கிடையாது. அவர் தொகுதியில் இப்போ 2021 தேர்தலில் கூட அவரது மாவட்டத்தில் கூட அவர் வந்து அவர் மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார் தவிர ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி அவர்கள் பெருந்தன்மையோடு சேர்த்து ஒருங்கிணைப்பாளராக அவரை வைத்து கொண்டார். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து வைத்து கொண்டார். ஆனால் அவர் அந்த நிமிடம் கூட கிட்டத்தட்ட தொண்டர்கள் இருக்கிற 2 கோடி தொண்டர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கையெழுத்து போடுகிற மிகப்பெரிய ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார். எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தோம். ஆனால் அவர் கடைசி வரை திமுகவோடையே தான் தொடர்பில் இருக்கிறார். திமுகவோடு தான் அவர் பேசுகிறார். அவர் மகனும் ஆகட்டும் அவராகட்டும் அந்த தொடர்பில் வந்து மக்கள் இங்கே அதிமுக பக்கம் வருவதாக எந்த சூழலுமே இல்லை. பெரும்பாலும் அவர் மக்கள் வந்து அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் அவர் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் வந்து கேள்விகளையும் கேட்போம். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை 2026 தேர்தலில் அவர் தான் முதல்வர் ஆவார்னு நீங்கள் நம்புறதுக்கான காரணம் ஏன் மக்கள் வாக்களிக்கணுங்கிற உங்களுடைய வாதங்கள்? மக்கள் வாக்களிக்கணுன்றது வந்து தமிழகத்தில் இன்றைய சூழல் என்ன மாதிரி இருக்குதுன்றதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய சூழலாக நான் பார்க்குறேன். தமிழகம் முழுக்க இருக்கிற கஞ்சாவும் கள்ளச்சாராயும் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை வந்து இன்றைக்கி ஆட்டி எடுக்கிற ஒரு சூழலாக இருக்குது. மாணவர்கள் இளைஞர்கள் வந்து எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி தமிழகம் போய்கிட்டு இருக்குது. அதை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கடந்த முறை 10 ஆண்டு காலம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்திருக்குது. ஆனால் எடப்பாடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏற்று 4 ஆண்டு 2 மாதம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த சூழலில் இந்த மாதிரியான கள்ளச்சாராய பிரச்சனையோ இல்லை கஞ்சா பிரச்சனையோ இருந்திருக்குதா அப்படின்றதான் மக்கள் பார்க்க வேணும். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு ஆய்வு சொல்லுது, இன்னைய தமிழகத்தில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிற சாதிய கலவரங்கள் அதிகமாக ஏற்படுவதும் அதே போல் பாலியல் பலாத்காரங்களுக்கு உள்ளாக்கப்படுகிற சூழல் இப்பொழுதுதான் தமிழக வரலாற்றிலே கிட்டத்தட்ட இந்திய ஆய்வறிக்கை சொல்லுது. தமிழகத்தில் தான் அதிகமாக இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நடப்பது தமிழகத்தில் தான், சாதிய கலவரங்கள் நடப்பது தமிழகத்தில் தான், மக்கள் மாணவர்கள் கல்வி கூடங்களில் சாதி பெயரை சொல்லி வெட்டி கொள்வதும் அடித்து கொள்வதும் நடக்கிற சூழல் இந்த காலகட்டத்தில் நடக்குது. கடந்த 40-50 ஆண்டு கால அரசியலில் இப்படி பள்ளி வளாகங்களுக்குள்ளாரே சாதிய வன்மத்தோடு பிரச்சனை ஏற்படுகிற சூழல் இதுவரை ஏற்படவில்லை. நான் கள்ளக்குறிச்சி தொகுதி சார்ந்த ஒரு உறுப்பினர் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கள் பகுதியில் வந்து இப்போ மரக்காணம் என்ற இது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 22 உயிர்கள் வந்து கள்ளச்சாராயம் மருந்து இறக்கிறார்கள். இறக்கிற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார், என்ன நடந்தது தெரியல, இனிமே அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன், இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தை மீட்டெடுப்பேன், காப்பாற்றுவேன், இந்த மாதிரி எந்த சூழ்நிலை இனிமே நடக்காது என்று உத்தரவாதம் கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். ஆனால் அதற்கு பிறகாக அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் எங்கள் ஊரில், அதாவது என் தொகுதிக்கு உட்பட்ட கூத்தக்குடி என்ற ஒரு கிராமத்தில் 4 இளைஞர்கள் சேர்ந்து கஞ்சா குடிப்பழக்கத்தில் கள்ளச்சாராயம் மது அருந்திய அந்த 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு மாணவனை பாட்டிலால் அடித்து கொள்கிறான். 29/3/2023 நான் ஒரு கவன ஈர்ப்பு ஒன்று கொடுக்குறேன். இது ரொம்ப முக்கியமானது.
கவனஈர்ப்பு கொடுத்து நான் தமிழகத்தில் இருக்கிற குறிப்பாக எங்கள் பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும், இந்த பகுதி வந்து கடனிலை, அதாவது கூலி தொழிலாளிகள் அதிகமாக வசிக்கிற பகுதி, மாணவர்கள் ஈஸியாக இந்த மாதிரியான போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சீக்கிரம் மாட்டிக்கிற ஒரு சூழல், அந்த வட்டார சூழல் சொல்கிறேன். அப்போ அப்படியான சூழலில் கஞ்சா பிரச்சனை இப்படி நடக்குது. அதனால் கவன ஈர்ப்பு, அப்போ சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, கவன ஈர்ப்பு கொடுக்குறோம். சட்டமன்றத்தில் அதை என்ன ஏது கூட காதில் கூட போட்டுக்கல. நான் குறிப்பாக எடப்பாடி அவர்களோட அணுகி கேட்டு அவரும் அதில் கையெழுத்திட்டு எடப்பாடி வந்து சபாநாயகர்கிட்ட பேசுகிறார். தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறார். அதுக்கான எந்த சூழலும் நான் பார்க்குறேன் செய்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ணலை. ஆனால் அதுக்கான சூழல் நடக்கலை. அதை விவாதிக்கிறதுக்கான சூழலும் ஏற்படல. விவாதிச்சிருந்தா 68 உயிர்கள் கள்ளக்குறிச்சி மாநகரத்திலே பலியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்காது. இதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய சூழல் என்னன்னு சொன்னால், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் நடக்கிற போது நீங்கள் சொல்லீர்களே, ஏன் மீண்டும் கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது? சரி, பாதிப்பு ஏற்பட்ட மக்களை இதுவரை அவர் பார்க்கவில்லை. இதுவரை பார்க்கவில்லை. அவர்களுக்கு ஒரே குறி என்னன்னு சொன்னால், ஒரு உயிரிழப்பு ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு கலவரம் ஏற்படுதுன்னு சொன்னால், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை சொன்னால் ஒரு பிரச்சனையை மிஞ்சுகிற இன்னொரு பிரச்சனை ஏற்படணும், அவ்வளோதான். அதை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் செய்வது அதை விட மிகப்பெரிய பிரச்சனையாக கையில் வந்தால் போதும், அவ்வளோதான். அப்போ அந்த பிரச்சனையை மறந்துட்டு இந்த பிரச்சனை 22 பேர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய பிரச்சனை இருக்கா? இப்ப முழுமையா தீர்க்கப்பட்டுருச்சா? முழுவதுமாக தீர்க்கப்பட்டதாக சொல்ல முடியாது. இன்னும் அந்த சூழல் அங்கங்கே நடந்து கொண்டு தான் இருக்குது. இங்கே தான் சொல்கிறேண்ணே, தமிழகத்தில் அங்கே கிரவுண்டில் மக்கள் என்ன நடக்குதுன்றது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாது. அதுதான் அங்கே இருக்கிற சிக்கலே. தெரியப்படுத்த கூட முடியாது. ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்படி இல்லை. அந்த 68 பேர் இருக்கிற போது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், நான் சட்டமன்றம் வருகிறேன்னு சொல்கிறேன். இல்லை அவர் நான் நேராக அங்கேயே வரேன்னு சொல்லிட்டு இரவோட இரவு சேர்த்து காலையில் அங்கே வந்துட்டார். மக்களை மழை டைமில் அத்தனை பேரையும் வந்து கிட்டத்தட்ட 22 பேருக்கு மேலே அந்த ஒரே நாளில் இருக்கிறாங்க. அப்புறம் படிப்படியாக இருக்கிறார்கள். நான் அப்பொழுதும் அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிறேன், இந்த பிரச்சனை கட்டி விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒன்றும் அதை இந்த அரசு செவி சாய்க்கிறதுக்கான சூழலே ஏற்படல. இன்னைக்கு கரூரில் நடக்கிற பிரச்சனை 41 பேர் உயிரிழந்தது. இரவோடு இரவாக செல்கிறார் முதலமைச்சர், செல்கிறாரு. வெளிநாட்டிலிருந்து ஷூட்டிங் போனவர் அவங்க துணை முதல்வர் அவர் வந்து உடனே ஓடுறாரு. இவர்களெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், இங்கே நடக்கிற சிக்கல் எந்த உயிராக இருந்தாலும் இந்த உயிர் தமிழகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியது இந்த அரசினுடைய கடமை தவறுகிற பொழுது வேறு ஒரு நிகழ்ச்சியை எக்ஸ்போஸ் பண்ணி மற்ற விஷயங்களை மறைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். நிறைய பேர் கூட சொன்னாங்க, ஏன் இந்த விஷயத்தில் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் இவ்வளோ தூரம் அந்த கரூர் மேட்டருக்கு விஜய்க்காக ஏன் இவ்வளோ வாதாட வேண்டும் என்று சொன்னார்கள். அது அப்படி இல்லை. அண்ணன் அவர் அவர் அண்ணன் நினைக்கிறது என்ன சொன்னால், இந்த அரசுடைய யார் எந்த கூட்டம் போட்டாலும் அதை பாதுகாக்கப்பட வேண்டியது அந்த அரசின் கடமை என்றுதான், அதற்காக தான் சொன்னார் தவிர விஜய்க்காக வக்காலத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. 41 பேர் உயிர் போனது யார் பொறுப்பேற்றாலும் இந்த அரசு தான் முதல் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார். சட்டமன்றத்தில் வாதாடினார். அது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆக்குறது. அதுக்காக தான் பேசினார். இங்கு விஜய் என்பது அது 2ஆம் பட்சம். விஜயும் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மிக மிக முக்கிய குற்றவாளி பொறுப்பேற்க வேண்டும் தான். ஆனால் சட்டமன்றம் நடக்கிற பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மிக முக்கியமாக இந்த பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆகையினால் அவர் முன்னெடுக்கிறார். ஆனால் அதை வந்து தவறாக இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நாம் எதையாவது ஒன்று சொல்லுவோம், அதுக்கு ஆப்போசிட்டா வேற ஏதாவது ஒன்று சொல்லி திசை திருப்பார்கள். நாங்க சொல்லுவோம். பேசுவோம். மகிழ்ச்சி, நன்றி. பரமசிவன் அவர்கள், ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2026 தேர்தலில் வாக்களிக்கணும்? ஏன் இந்த தடவை 2026 எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஏன் எடப்பாடியார் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு தேர்தல் அப்படிங்கிறது எந்த கட்சி ஆட்சி அமைக்குதுங்கிறத தாண்டி யார் முதல்வராக வேண்டும், யாருடைய தலைமையின் கீழ் ஆட்சி நடக்க வேண்டும் என்பது முக்கியம். ஸோ வி வாண்ட் டு ஐடென்டிஃபை அவர் ஓன் லீடர். நமக்கான தலைவரை சரியாக தேர்ந்தெடுத்தால் தான் அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நல்லா இருக்கும். ஸோ ஒருவருடைய தலைமை பண்பை சோதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுறாருங்கிறத வச்சு சோதிப்பதை விட, ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு கிரைசிஸில் ஒருத்தர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத வச்சு நாம் சோதித்தோன்னா ஒரு உண்மையான தலைவரை, ஒரு சிறந்த நிர்வாகியை நாம் கண்டறிய முடியும். அப்படி காலம் இந்த தமிழ்நாட்டுக்கு தந்த கொடை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா he is definitely not an accidental CM. He is a CM who knows governance. He is a CM who has administrative instinct.
தனக்குள்ளே இயற்கையாகவே அந்த நிர்வாக திறனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய பாசறைகளை பயின்றதன் மூலமாக, குறிப்பாக மக்களோடு மக்களாக வளர்ந்ததன் மூலமாக பெற்றவர். தன்னை அவர்களுடைய நிலையிலே நிறுத்தி பார்க்கிற எம்பத்தி என்று சொல்லக்கூடிய மற்றவர் நிலையிலிருந்து பார்க்கிற அந்த பண்பு அவரிடத்திலே அதிகமாக இருக்கிறனால அவரை நாம் இன்றைக்கு கொண்டாட வேண்டிய சூழல் இருக்கிறோம். அவரை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறோம். ஏன்னா கொரோனா, கஜா புயல், ஒக்கி புயல், சென்னை தவிர்த்த அனைத்து மாவட்டத்திலுமே வறட்சி, இது எல்லாம் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் உள்ளே காலடி எடுத்து வைத்தபோது அவர் முன்னால் இருந்த சவால்கள். அதை அத்தனையும் தான் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி என்ற முறையிலே சரி செய்தாரா இல்லையா என்பதை நான் உங்கள் பார்வைக்கே விடுகிறேன். கோவிட் நேரத்தில் இந்தியாவிலேயே அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேக்சின் வந்தால் அதை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக தருவேன். 2 மாதம் ரேஷன் கடையில் பொருட்கள் இலவசம். மாணவர்கள் இளைஞர்களுக்கு அரியர் இருக்க ஆல் பாஸ். நான் கொடுத்த லேப்டாப்புக்கு 2 GB டேட்டா தரேன், வீட்டில் உட்காந்து படிங்க. ஸ்கூலுக்கு போக முடியலையா, கல்வி தொலைக்காட்சி தந்திருக்கேன், அங்கே கிளாஸ் எடுப்பாங்க, அங்கேயே நீங்கள் பாடம் படிங்க. வறட்சியா, சென்னை தவிர்த்து அனைத்து மாவட்டத்திற்கும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் தமிழக அரசியல் வரலாற்றில் எடப்பாடியார் மட்டும்தான். ஏன்னா வரலாறு காணாத வறட்சி. அப்போ ஒகே புயல், வார்தா புயல், எந்த புயல்னாலும் செந்தில் என்ன சொன்னாங்க, எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றம் போகாமல் வந்தார். முதலமைச்சராக இருந்த போதும் நாகை மாவட்டத்தில் இருக்கிற வாழை விவசாயிகளை நேரிலே சென்று செஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போய் அந்த புயல் வந்த உடனே போய் முதலில் பார்த்தார். எங்கள் ஓஎஸ் மணியனவர்களோட நேராக போய் பார்த்தார். களத்தில் நின்று அரசியல் செய்வதற்கான அந்த நாலேஜ் இருக்குங்க. வறட்சி சென்னையில் வந்தப்ப நம்மளுடைய செம்பரம்பாக்கம் ஏரி, சென்னையினுடைய மெயின் குடிதண்ணீர் அந்த ஆதாரங்கள் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கப்ப எல்லாருமே பயந்தாங்க. ஒரு மிகப்பெரிய குடிதண்ணீர் தட்டுப்பாடு வரப்போகுதுன்றப்ப எந்த அதிகாரிக்கும் யோசனை வரல, எந்த அமைச்சரும் யோசிப்பதற்கு முன்பாக ஏன் நாம் ஜோலார்பேட்டையிலேருந்து தண்ணியை ட்ரெயினில் கொண்டு வரக்கூடாதுன்னு ஐஏஎஸ் அதிகாரி சீஃப் செக்ரட்டரிகிட்ட கேள்வி கேட்டு அது சாத்தியமானு கேட்டப்போ முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சென்னைக்கான குடிநீரை எப்படி அம்மா வீராணம் திட்டம் முடியாது என்று சொன்னபோது அதை முடித்து வைத்தாரோ அதுபோல் ஜோலார்பேட்டையிலேருந்து ட்ரெயினில் தண்ணி கொண்டு வந்த வரலாறு ஆனால் எடப்பாடியாரோட. நான் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் டிஎம்கே வேண்டான்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? ஆஸ் அன் யூத் விங் செக்ரட்டரி நான் சொல்கிறது இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. இன்னைக்கு சென்னையில் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, ஒரு சிறந்த ஒரு நாளிதழ் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெண்கள் நாங்கள் சென்னையில் சேஃபாக இருக்கோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா less than 50%. 66% பேர் நாங்கள் சென்னையில் சேஃபாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 46% பேர் தான் சென்னையில் சேஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டு கடந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க 2023-22 அந்த டைமில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்ரி 2 hours ஒரு பெண் குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரி 1 hour இன் தமிழ்நாடு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு எனி ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், மொலாஸ்டேஷன் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய பெண்களுக்கு திமுக அரசு கொடுத்துருக்கிற பரிசு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 60% அதிகமாக இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இவர்களுடைய இந்த 4.25 ஆட்சி காலத்தில் 60% குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு. ஸோ நம்ம என்ன பேசிஸில் இவங்களுக்கு நாம் திருப்பி வாக்களிக்க முடியும்? ஏன் எடப்பாடியார் கண்டுபிடிச்ச காவலன் ஆப் என்னாச்சு? பிங்க் பேட்ரோலில் ஏன் நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தலை? ஏன் உங்களால் மெட்ரோ சென்னையும் கோயம்புத்தூரும் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சேஃபான மாவட்டம், சேஃபான மாநகரம்னு பேர் வாங்கினமே, இன்றைக்கே அது அப்படி ஆயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் கேட்குறாங்க, இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறது கூட உங்களுக்கு முடியலையா? அசிங்கமாக இல்லைங்களா உங்களுக்கு? இதே எடப்பாடியார் ஆட்சியில் டிஎன்பிசியினுடைய வயது வரம்பை உயர்த்தி கொடுத்தார். டிஎன்பிசியில் 3% நம்முடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் கோட்டா கொடுத்தார். அதுதான் ஒரு இன்டலெக்சுவலான அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ சிரமப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். ஏன் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் எடப்பாடியார் நடத்தியதை இன்றைக்கு இந்த திமுக அரசு ஏன் முன்னெடுக்கல? முதல் கேள்விகள் இருக்கிறது. 2வது சுற்றிலையும் அடுத்தடுத்து பேசலாம். இல்லை, என்னுடைய ஒரே இது என்னன்னா, ஏன் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதற்கு ஒரே கேள்வி, மக்களுடைய மனநிலை, இளைஞர்களுடைய ஏமாற்றம், பெண்கள் பாதுகாப்பற்ற தன்மை, இதெல்லாம் சேர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 5 வருஷத்தை நம்ம ரூயின் பண்ணிட்டோம், தப்பானவங்க கையில் பொய் வாக்குறுதிகளை நம்பி கொடுத்துட்டோம். அடுத்தும் நம்மளுடைய 5 ஆண்டை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத ஒரு புது வரவுகிட்டையோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸுக்கு பதிலாக வெறும் பாலிடிக்ஸ் மட்டுமே, இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி எதிர்ப்பு நாடகங்கள், இங்கே வெறும் விளம்பரம், அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சி, வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வர்ற ஒரு பாலிடிக்ஸ் மட்டுமே செய்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டாம். நல்ல தலைமை பண்பும்
சிறந்த நிர்வாக திறமையும் இருக்கிற எடப்பாடியாரை தேர்ந்தெடுக்க வேண்டும். லெட்ஸ் நாட் ரிஸ்க் another 5 yearsன்னு அரசு ஊழியர்கள் முடிவெடுத்துட்டான். மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக தீர்வை 7.5 மூலம் தந்த ஒரு நல்ல நிர்வாகியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள், பெண்கள், அனைத்து தரப்பினர், குறிப்பாக அரசு ஊழியர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எப்போ எடுத்தாங்கன்னா கோவிட் நேரத்தில் அவ்வளோ சிரமத்தில் கூட எல்லா அரசு ஊழியருக்கும் முழு சம்பளத்தை கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தில் எடப்பாடியார் மட்டும்தான். So that's why we want a good administrator, not a politician. திரு இன்பதுரை, உங்களுடைய கருத்துக்கள். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். மக்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கும் முன்னால அந்த கட்சியோட வரலாற்றை பார்க்கணும். ஒரு கட்சி இப்போ நம்ம ஒரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்கிறோம், அந்த துணி எந்த கம்பெனின்னு பார்க்குறோம், யார் தயாரிப்புன்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஆட்சியோட வரலாற்றை முதல்ல பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது மக்களுக்காக துவக்கப்பட்ட தொண்டர்களுடைய இயக்கம். தொண்டர்களால் தொடங்கப்பட்ட அனகாபுத்தூர் ராமலிங்கம்ங்கிற ஒரு தொண்டர் ஆரம்பித்த கட்சி. அதில் புரட்சி தலைவர் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். வரலாறு எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா, அந்த கட்சியை இந்த 2021 புரட்சி தலைவி அம்மா மரணத்திற்கு பிறகு ஒரு தொண்டனே தலைமை தாங்குகிற இயக்கமாக கொண்டு வந்திருக்கு. நான் அதிமுகவை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன், அது ஒரு அரசியல் இயக்கம் மாத்திரமல்ல, அது ஒரு வாழ்வியல் மார்க்கம். எப்படின்னா, ஏழை எளியோர்களை பற்றி எண்ணுகிற ஒரே இயக்கம். மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறவர்கள் அல்ல அதிமுகவினர், மக்களோடு இருந்து மக்களை பார்க்கிறவர். புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அண்ணாவுடைய கொள்கை, அண்ணாவுடைய வழித்தோன்றல்கள் நாங்கள் 2 வகை. ஒன்று, அண்ணா சொன்னார் இந்த இயக்கத்தில் மிட்டா மிராசுதாரர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார். இன்னைக்கு அந்த அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கப்பல் அதிபர்களும் கல்லூரி அதிபர்களும் நிறைந்திருக்கிறாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாருங்க, இங்கேயே பாருங்களேன், படித்தவர்கள். அங்கே ஒரு என்ஜினியர், ஒரு டாக்டர், கட்சியில் அடிப்படை தொண்டரா பேச்சாளராக தன்னை வளர்த்தி கொண்டு அமைச்சர் வரை எட்டி பிடித்த வளர்மதி, ஒரு கல்லூரி பேராசிரியர், நான் வழக்கறிஞர். இவர் சாதாரண தொண்டராக இருக்கிறவர். அவரை இந்த இயக்கம் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. எனவே மக்களுக்கான இயக்கம், அடிப்படையில் மக்களுக்கான இயக்கம். எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் தரணும் நீங்கள் எனக்கு. மக்களுக்கு எப்படி அவங்க சேவை செஞ்சாங்கன்னா, புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்ததும் ரேஷன் கடைகளை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால் ரேஷன் கடைகள், அதாவது நியாய விலை கடைகள் தனியாரிடம் இருந்தது. ஆனால் அவர்கள் பதுக்கி உணவு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிற நிலையில தமிழ்நாடு முழுவதும் நியாய விலை கடைகளை தோற்றுவித்தவர் புரட்சி தலைவர். அப்போ அரிசிக்கு பஞ்சம் இருந்து, அரிசிங்கிறது தீபாவளி அன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கும் மட்டும்தான் இட்லி தோசை சாப்பிட்ற ஒரு காலம் இருந்தது. ஆனால் புரட்சி தலைவர் வந்த பிறகுதான் சோறிட்டவர் அவர். அனைவருக்கும் சோறிட்டார். நிலாவை காட்டி பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுற நாட்டில் நம்ம குழந்தைங்க சாப்பாடு சாப்பிடலன்னா இடுப்பில் உட்கார வச்சு நிலாவை காட்டி அம்புலியை காட்டி சோறு போடுற நாட்டில், அந்த சந்திரனை காட்டி சோறு போடுற நாட்டில் அந்த சந்திரனே இறங்கி ராமச்சந்திரனா இறங்கி பள்ளி பிள்ளைகளுக்கு சோறு போட்டது. நான் படிக்கிற காலத்தில் காமராஜர் காலம், அப்போ புரட்சி தலைவர் ஆட்சியில் 72 அப்போ காமராஜருடைய உணவை நானும் கூட சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த சாப்பாடு கஞ்சி அமெரிக்கா கொடுக்குற கோதுமையை கொடுத்தார். காமராஜரை குறை சொல்ல, அவர் தான் கல்வி கண் திறந்தவர். அந்த கல்வியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனவர் யாருன்னா எம்ஜிஆர். காலனி கொடுத்தவர். அது எந்த தலைவரும் எண்ணி பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் அவர் செய்து விட்டு போனார். அந்த காலத்தில் சைக்கிள் தான் ஏழை எளியவர்களுடைய வாகனம். ஆனால் சிங்கிளாக தான் போக முடியும், டபுள்ஸ் போக முடியாதுன்றது. புரட்சி தலைவர் வந்தார், போட்டார் ஒரு சட்டம், டபுள்ஸில் போகலான்னு சொன்னார். அதுபோல ஏழை எளியவர்கள் வீட்டில் விளக்கு எரியாது. ஏன்னா குடிசை வீட்டுக்கு கரண்ட் கொடுக்க முடியாது. நாங்கள் மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்று அவர் பாடினார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் இங்கு வேதனை படமாட்டார் என்று பாடினார். பாடிட்டு அவர் போயிடல. வந்தோன்னே பார்த்தாரு குடிசை வீட்டுக்கு லைட் இல்லை, என்ன செய்யலான்னு போட்டார் ஒரு உத்தரவு, ஒரு குடிசை வீட்டுக்கும் குண்டு பல்புன்னு சொன்னார். அதனால தான் அவர் ஒளி விளக்கு. இதே மாதிரி தான் புரட்சி தலைவி அம்மா. நான் எதற்காக சொல்றேன்னா, ஒரு இயக்கம் அதோடைய வரலாற்றை பார்க்கணும். புரட்சி தலைவி அம்மா தாலிக்கு தங்கம், யாருக்கா தங்கம் தருவானா? சொந்த அண்ணன் தருவானா? அண்ணன் அம்மா கூட பிறந்த அக்கா தருவாங்களா? நான் இருக்கிறேன் தாயா என்று 8 கிராம் தங்கத்தை தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. பெண் அவர் வளர்ந்து வந்து விட்டால் அந்த பெண் அவரை திருமணம் செய்து கொடுக்கிறது அந்த தங்கம் 25 கிலோ. அண்ணா சொன்னாரு படியரசி லட்சியம் என்றார். ஆனா அண்ணாவால செய்ய முடியாத நம்முடைய மாதரசி 800 படி மேலே சென்று 25 கிலோ அரிசியை விலையில்லாமல் தந்தவர். கறவை மாடுகளை தந்தார் கிராம பொருளாதாரத்தை. எனவே தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும் இல்லையா? எனவே எடப்பாடியார் வந்தார். நீட்னாங்க. அது நீட்டுக்கு எப்படி ஏன் வந்துச்சு ஒரு புறம் இருக்கட்டும், நான் அதை பற்றி விரிவாக பல இடங்களில் பேசியிருக்கோம். ஆனால் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. அதுக்கு பிறகு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை மாற்றினால் ஒழிய நீட்டோட தீமையை யாரும் தடுக்க முடியாது. அப்படியே பேசிட்டு இருந்துட்டு காலத்தை போயிடலாமா?
ஒரு நல்ல சிந்தனையாளன் திட்டம் தீட்டினார். 7.5 இடஒதுக்கீடு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். எனவே தான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தான் அது மக்களை பற்றி சிந்திக்கும். ஏன்னா அதிமுக ஒருபோதும் கார் ரேஸ் விடுறதை பற்றி யோசித்ததே இல்லைங்க. ஏழை எளியோர்களை பற்றி நினைத்தார். மண்ணை பார்த்தார், மண்ணை நேசித்தார். இங்கே நீர் வளம் இருக்கணும் அப்படின்னு குடிமராமத்து திட்டம் தந்தாரு. நெல்மணிகள் மலையில மூழ்கிறத ஓடோடி செல்கிறார். குடிமராமத்து திட்டம் தர்றாரு. நிறைய தடுப்பணைகள் கட்டுறாரு. ராதாபுரம் கால்வாய் திட்டம் தர்றாரு. தாமிரபரணி நதிநீர் கால்வாய் திட்டம் தருகிறார். அதுபோல அத்திக்கடவு அவனாசி திட்டம். எனவே தண்ணீர் மண்ணை பார்க்கிறார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வானத்தை பார்க்குது. ராக்கெட் விடுறாங்களாம். வானம்னு ஒரு திட்டத்தை போட்டு அவருடைய மருமகனை அந்த தொழிலில் கொளிப்பதற்காக விண்வெளி கொள்கை. இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நாட்டில் நடைமுறை சரியில்லை, ஆனால் விண்வெளியை பற்றி யோசித்துவோம். எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறவர்கள் அல்ல, மக்களோடு இருந்து மக்களை பார்க்கிறோம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கணும். திருமிகு வைகை செல்வன் அவர்கள் தற்போது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் வணக்கம். ஏன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? அவர் ஒரு மழைநீரை போல சுத்தமானவர், ஒரு எளிமையான ஒரு தலைவர், உப்பை போல எளிமையான தலைவர். ஒரு சிறிய ஒரு மளிகை கடையில் எல்லா பொருளையும் உள்ளே வச்சுட்டு கதவை மூடிட்டு போவாங்க. ஆனால் உப்பு மூட்டையை மட்டும் வெளியே வச்சுருப்பாங்க. ஆனால் உப்பு இல்லாத பண்டம் குப்பையில். உப்பு நிராகரிக்கப்பட முடியாது. அப்படி நிராகரிக்க முடியாத ஒரு தலைவர் தான் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆகவேதான் காலம் வழங்கிய நன்கொடை என்றே அவரை நாம் சொல்லலாம். ஒவ்வொரு தலைவர்களுக்கு இன்பான் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு பிறவி குணம் இருக்க வேண்டும். தயையும் தர்மமும் பிறவி குணம் என்று நம்முடைய ஔவை சங்க இலக்கியத்திலே சொல்லுவார். அதே போல நிர்வாக ஆற்றல் என்பது இயல்பிலேயே வர வேண்டும். நான் 2-3 தலைவர்களை நான் உதாரணமாக முன்வைக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர், அவரிடத்திலே மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடம் வாங்க வேண்டும் என்பதற்காக விண்ணப்பம் அளித்திருக்கிறார்கள். அப்போது முதலமைச்சர் 10 பேர்களுக்கு மருத்துவருக்கு பரிந்துரைக்கலாம். ஆனால் வந்த அவருடைய விண்ணப்ப மனுவும் 1000க்கும் மேற்பட்டிருந்தது. என்ன செய்தார்? ஒவ்வொரு மனுவையும் எதை எடுப்பது எதை விடுப்பது என்று தலைமை செயலாளர் துறை செயலாளருக்கு தெரியவில்லை. முதலமைச்சருக்கு சொன்னார்கள். முதலமைச்சரிடத்தில் கொண்டு வந்து விண்ணப்ப மனுவை வைத்தார்கள். அவர் எடுத்து 5 நிமிடத்தில் இந்த 10 பேருக்கு வழங்கி விடுங்கள் என்று சொன்னார். எப்படி நாங்கள் ஒரு மாதமாக தலையை பீய்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் எப்படி 10 நிமிடத்தில் 10 பேரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டபோது பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், பெற்றோர் கையொப்பம் என்கிற இடத்தில் யாரெல்லாம் கையொப்பம் இடாமல் கைரேகை வைத்திருக்கிறார்களோ அவருடைய மகன் மருத்துவராகட்டும் என்று சொன்னார். அதுதான் நிர்வாக ஆற்றல். அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எங்கள் ஊர் பக்கம் மதுரையிலையும் விருதுநகர்லேயும் பயங்கர கலவரம். அந்த பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டது. பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்ட போது காமராஜர் பேர் தான் வைக்கணும்னு விருதுநகர் மாவட்டம் போராடுது. மதுரை பல்கலைக்கழகம் தான் வைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறது மதுரை மக்கள். இருவரையும் அழைத்தால் 10 நாள் நடந்த அந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி, சரி 2 பேருக்கும் பொதுவான பேரை நான் சொல்கிறேன், ஏற்றுக்குருவீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே சரி என்று சொன்னார்கள். புரட்சி தலைவர் சொன்னார், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று அந்த பிரச்சனையை மிக லாபகமாக முடித்து வைத்தார். ஆக இப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 68% இடஒதுக்கீடு, 68% இடஒதுக்கீட்டை 69ஆக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற போது அதை வென்று காட்டி 9வது 5வது அட்டவணைகளை இணைத்து இதை முடியாது என்கிற ஒன்றை முடித்து காட்டிய சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற வரலாற்றை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படைத்தார். அதை போலத்தான் நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ரத்து செய்ய முடியவில்லை. அதன் ரகசியம் சொல்வோம் என்று சொன்னார்கள், அதுவும் இயலவில்லை. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பாமரர், ஒரு விவசாய குடிமகன் திரு எடப்பாடியார் அவர்கள் என்ன செய்தார்? இதற்கு ஒரு மாற்று, ஒரு டெம்பரவரி ரெமிடிஸ் எதை செய்வது என்று சொல்லி ஆராய்ந்து அலசி 7.5% என்கிற இடஒதுக்கீட்டை வழங்கிய காரணத்தினால்தான் இன்று ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சற்றேறக்குரிய 4000 பேர் மருத்துவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தான் காரணம். ஆக இப்படி ஒரு நிர்வாக ஆற்றல்
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒன்று. அதாவது இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறது. நேற்று மதுரைக்கு வருகை தந்த இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சொல்லுகிற போது ஒவ்வொரு துறையிலும் எத்தனாயிரம் கோடிகள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டார். ஆக பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதலில் வருமென எல்லோரும் சொல்லுவார்கள். பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதலில் வருமென எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் திமுக ஆட்சியிலே கைதான் முதலில் வரும், காசு தந்தால் மிச்சம் வரும் என்கிற நிலையில்தான் இந்த ஆட்சி அவரமாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இது மாற வேண்டும். ஆகவே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ்நாடு முழுவதும் எழுந்துவிட்டது. அதுவும் குறிப்பாக இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்தது. அதற்கு பிறகு இந்த அரசாங்கமே பயந்து தான் இருக்குது. ஏன்னா இறந்தவர்களை நம்பித்தான் இந்த ஆட்சியே இருக்கிறது. இறந்தவர்களுடைய வாக்குகளை வைத்துத்தான் ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். எங்கள் ஊரில் ஒரு வயசான பெரியவர் ஓட்டு போட போனார். ஓட்டு போட்டுட்டு அவருக்கு 75 வயசு. அவர் கேட்டார், ஐயா அந்த வாத்தியாரை பார்த்து என் மனைவி லட்சுமி ஓட்டு போட்டாங்களா பாருங்கன்னு. உடனே அதை பார்த்துட்டு உங்கள் வயசு என்னன்னா 65 வயசு அவருடைய மனைவி. பார்த்த உடனே ஆமையா ஓட்டு போட்டு போயிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னார். 1 மணி நேரம் ஆச்சுன்னு. உடனே பெரியவர் சொன்னார், ஐயோ 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்தால் என் மனைவி லட்சுமியை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. உடனே நீங்கள் ஒன்றா இல்லையா, பிரிஞ்சு இருக்கீங்களா, தனித்தனியாக இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனை ஐயான்னு அந்த வாத்தியார் கேட்டார். உடனே அந்த பெரியவர் சொன்னார், இல்லை என் மனைவி லட்சுமி செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் ஓட்டு போட மட்டும் வந்துடுறாங்க. அந்த நிலை இனிமேல் இருக்காது. ஆக இப்படிப்பட்ட நிலையை வைத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறது. ஒரு எளியவராக, ஒரு வலிமை உள்ளவராக, நிராகரிக்கப்பட முடியாதவராக ஒரு தலைவராக எடப்பாடியார் திகழ்கிறார் என்பதற்கு அவருடைய பல்வேறு நிர்வாகத்திறனை நாம் பட்டியலிட முடியும். அதைத்தான் என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லாம் பட்டியலிட்டார்கள். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். தகுதி உள்ள தலைவராக, வெற்றிடத்தை காற்று நிரப்புகிற தலைவராக எடப்பாடியார் இருக்கிற காரணத்தினால்தான் அவர் மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சியை தருவாருங்கிற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் அவர் மீண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் முன்மொழிகிறோம். அது நிச்சயமாக தமிழக மக்கள் வெளிமொழிவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே, உங்கள் முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வளர்மதி அவர்கள், பல முக்கியமான தலைவர்கள், எம்ஜிஆர் அவர்களை, ஜெயலலிதா அவர்களை பார்த்தவங்க நீங்கள். இப்போ இருக்க சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இப்பயும் வாக்களிப்பாங்கன்னு நீங்கள் நம்புறதுக்கான காரணம் என்ன? ஏன் வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் என்பது தமிழகத்திலே இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்களை சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு வரியிலே தான் சொல்ல முடியும். தமிழகத்திலே இருக்கிற பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமான காரணம். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்கு பெண்கள் விரும்புவது அவர்களுடைய பாதுகாப்பு. அது கல்லூரிக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்திற்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணமான பெண்ணாக இருந்தால் கூட பாதுகாப்பு என்பது இந்த ஆட்சியிலே மழுங்கி போய்விட்டது. அதற்கு காரணங்களை திமுக ஆட்சியாளர்களே சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தங்கை கனிமொழி ஒரு கூட்டத்திலேயே சொன்னார், தமிழகத்திலே தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் மது, அதற்கு அடிப்படை காரணம் கஞ்சா, அதற்கு அடிப்படை காரணம் பல்வேறு தவறான வழிகளிலே அவர்கள் செல்வதற்குரிய காரணம். இதில் வீட்டிலே குழப்பம் ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் அந்த கணவர் இறந்து போய் மனைவி விதவையாகிறாள். இளம் விதவைகள். இது அவர்கள் வாக்குமூலம்தான். அடுத்து ஒரு 20 நாளைக்கு முன்னால் தமிழகத்தினுடைய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் ஒரு கணக்கு கொடுத்தார். அந்த கணக்கு என்னவென்றால், தமிழ்நாட்டிலே பாலியல் பலாத்காரத்துக்கு
6000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். சொன்னவர் யார்? ஒரு பொறுப்புமிக்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் சொல்கிறார். போக்சோ வழக்கு என்று சொன்னால் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட அந்த கொடூரர்களை, காம வெறியர்களை தண்டிக்கக்கூடிய சட்டம் போக்சோ சட்டம். அந்த சட்டத்திலே 6000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு தவறுகள் இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலே பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அதற்காகவே பெண்கள் வாழ்க்கை, அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எப்பொழுதுமே பெண்களை மதிக்கிற கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து, அம்மா காலத்திலே இருந்து அண்ணன் எடப்பாடியார் காலம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தில் நடித்தவர். ஒரு தவறான காட்சியிலே கூட அவர் நடித்திருக்க மாட்டார். அதே போல சாதாரணமாக கட்சிக்காரர்களை நேசிக்கிற போது கூட தொண்டர்களை நேசிப்பதிலே கைதேர்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு முறை புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு விழாவை முடித்துவிட்டு இரவு 12 மணிக்கு போய் கொண்டிருக்கிறார், தான் போய் சேர வேண்டிய ஊருக்கு. அப்போது அவர் போகிற வழியிலே இரவு 12 மணிக்கு மேலே போய்கொண்டே இருக்கிற போது அவர் ஜன்னல் ஓரமாக பார்த்து கொண்டே வந்திருக்கிறார். அப்போது தூரத்திலே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திலே இரட்டை இலை போட்டு அங்கே கொடி நட்டு அங்கே ரேடியோ பாடிக்கொண்டிருக்கிறது அந்நேரத்தை. உடனே புரட்சித் தலைவர் வண்டியை நிறுத்தி அங்கே யாரோ ஒருவர் போய்கொண்டிருந்தவரை இரவு நேரத்தை அழைத்து என்ன என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், அந்த வீட்டிலே இருக்கிற பையனுக்கு கல்யாணம், அவன் எம்ஜிஆர் கட்சி, ஆகவே அவன் ரெட்லையை போட்டிருக்கிறான் என்று சொன்னார். சொன்ன உடனேயே புரட்சித் தலைவர் காரை திருப்ப சொல்லி நேராக கல்யாண வீட்டுக்கு போனார். பொண்ணு தூங்கி கொண்டிருக்கிறது, மாப்பிள்ளையும் தூங்கி கொண்டிருக்கிறார், அப்பாவும் அம்மாவும் வாசலில் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவரை கண்ட உடனே ஒன்றும் புரியவில்லை. உடனே எல்லாரையும் தட்டி எழுப்பிவிட்டு உடனே எல்லாரும் காலில் விழுகிறார்கள், பேசுகிறார், கட்டி அணைக்கிறார், முத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன உடனே எங்கே பொண்ணு மாப்பிள்ளைன்னு கேட்டிருக்கிறாரு. வந்திருக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. உடனே அப்பாவும் அம்மாவும் போய் மாலை எடுத்துட்டு இருக்காங்க, தாலியும் மாலையும். புரட்சித் தலைவர் சொன்னார், என்னப்பா தாலி எடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன இந்த நேரம் கட்டலாமா, இரவு நேரத்தை நீங்கள் பெரியவங்களெல்லாம் வச்சு நாளைக்கு கட்டுங்கன்னு. அதாவது நல்ல நேரம்னு. உடனே அந்த அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்த நேரம்தான் எங்களுக்கு நல்ல நேரம், அதனால் 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் தாலியை கட்ட வச்சுட்டு தான் போகணுன்னு. உடனே புரட்சித் தலைவர் தாலியை அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கட்டி ஒரு பரிசு தொகையை கொடுத்து விட்டு திரும்பி வந்தார். தொண்டர்களை நேசித்தவர் புரட்சித் தலைவர். அதே போலத்தான் அம்மாவும். அம்மா அவர்களும் ஒரு கழக தொண்டனுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அம்மா தூங்கவே மாட்டார். ஒரு கழக தொண்டனுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அம்மா அவர்கள் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார். அம்மா அவர்களை அதனால்தான் இந்த நாடு போற்றி கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இது போன்ற பாலியல் தொந்தரவு ஏதாவது இவ்வளவு போக்சோ சட்டம் போடக்கூடிய அளவுக்கு நாடு மோசமாக போயிருக்கிறதா? இல்லையே. டெல்லி பட்டணத்தில் பேருந்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை பத்திரிகையிலே பார்த்துவிட்டு சட்டமன்றம் கூடியிருக்கிற நேரத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய 13 விதமான தண்டனைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தையே போட்டார்கள், ஒரு ஜீவோ போட்டார்கள். இன்றைக்கு அந்த ஜீவோவை அம்மா அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு ஒரு போகிற நேரத்தை கேலி பண்ண கூட பயந்தான், பார்ப்பதற்கு கூட பயந்தான், இந்த சட்டம் பாஞ்சிரும்னு. ஆனால் இன்னைக்கு அப்படியா நிலைமை? கிருஷ்ணகிரியில் ஒரு 3-4 நாளைக்கு முன்னால் ஒரு திமுக நிர்வாகி, ஒரு திமுக இளைஞரணி நிர்வாகி, 2.5 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை, எப்பேற்பட்ட அவமானம்! அந்த 2.5 வயசு குழந்தைக்கு
சாதாரணமாக நாம் எப்படி தலை சீவணும், எப்படி ட்ரெஸ் போட்டுக்கணும், அது கூட தெரியாத வயசு. ஆனால் அந்த பெண்ணை ஒரு திமுக நிர்வாகி பாலியல் பலாத்காரத்திற்கு ஈடுபடுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் எங்கே இருக்கு ஆட்சி? புரட்சித் தலைவர் காலத்திலே உண்டா, அம்மா காலத்திலே உண்டா, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலே இது போன்ற சம்பவங்கள் நடந்ததா? இல்லை. இங்கொன்னுமா நடக்கிற சில விஷயங்களை பெரிதுபடுத்தி அரசியல் காரணங்களுக்காக பேசுறாங்க அப்படிங்கிற யார் சொல்றது? திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து சொல்றவங்க, வாதங்களை முன்வைக்கிறவங்க, அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடக்குது, எல்லா ஆட்சி காலத்திலையும் இப்படித்தான் இருப்பாங்க, அதை சரி பண்றதுக்கான ப்ராசஸ்ல தான் இருக்கும், தங்களால் முடிந்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை சரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் குரல் கொடுக்கவில்லை என்றால் யார் அந்த சார்? யார் அந்த சார்? தமிழ்நாடு பூராவும் யார் அந்த சார் கேட்க ஆரம்பிச்சாங்களே எல்லாரும். கேட்டதுக்கு பிறகுதான் அது வெளிச்சத்துக்கே வந்தது. இல்லை என்றால் அப்படியே மூடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவரை தப்ப வைத்தவர்கள் திமுக காரர்கள் உண்டா இல்லையா? அண்ணன் கேட்டதற்கு பிறகுதான் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த கேள்விக்கு பிறகுதான் வெளிச்சத்துக்கே வந்தது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, தொலைக்காட்சியை திருப்பி பாருங்க. இந்த 10 நாள்ல தினந்தோறும் பாலியல் தொந்தரவு, தினந்தோறும் பாலியல் பலாத்காரம், தினந்தோறும் பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், வேலைக்கு போகிற இடத்துல, எல்லா இடத்துலையுமே தினந்தோறும் நடக்குது. மறுக்க முடியுமா? அண்ணன் முதலமைச்சராக வந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காவது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். முதல் சுற்றா எடுத்துக்கிறேங்கம்மா, அப்படியே இரண்டாவது கேள்வி பதிலாகவும் போலாங்கம்மா. இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, மகளிர் வாக்கு இப்படி இந்த பக்கம் தான் வரணும், ஏன்னா மகளிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதற்கு உரிய இடத்தை கொடுக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றீங்க. இப்போ கள நிலவரமா பல ஊடகங்கள்லையும் எடுக்கக்கூடிய சர்வேஸ் படியும் மகளிர் ஓட்டு நிறைய புதுசா வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு செல்லுது அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஊடகங்கள் பரப்பக்கூடிய ஒரு செய்தி. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகர்கள் என்பது வேறு. நீங்க புரட்சி தலைவர் காலத்திலையும் திரைப்படத்தை பார்த்தவங்க இருக்காங்க, அம்மா காலத்திலையும் திரைப்படத்தை பார்த்தவங்க இருக்காங்க. புரட்சி தலைவரை பார்க்கும் போதெல்லாம் அவரை தன்னுடைய மகனா பார்த்து நேசித்த தலைவர்கள் தான், நேசித்த தலைவர் தான் புரட்சி தலைவர். அம்மாவை பார்க்கும் போதும் அதே மாதிரி பெண்கள் அம்மா இருந்தால் அப்படி நடக்குமா, அம்மா இருந்தால் இப்படி மோசமாக போகுமா தமிழ்நாடு, அம்மா இருந்தால் விலைவாசி ஏறுமா, அம்மா இருந்தால் மின்சார கட்டணை ஏறுமா, அம்மா இருந்த பதிவு கட்டணை ஏறுமா, அம்மா இருந்தால் இதெல்லாம் நடக்காது, அம்மா இல்லையே அப்படின்னு ஏங்கக்கூடிய தாய்மார்கள் இப்போ இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அவருக்கு ரசிகர்கள் கூட்டம்தான். நான் இப்பவும் சொல்கிறேன், அவர் ஒரு நடிகர், நல்ல நடிகர், அதை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் நல்ல தலைவரா என்று கேட்டால் இல்லை. நல்ல தலைவர் என்று சொன்னால் அந்த தலைமை பண்பு என்பது அவரிடத்தில் இல்லை. 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். எப்படி பெண்கள் போவார்கள் கூட? 41 பேர் பெண்கள் இறந்து போயிருக்கிறார்கள், ஆண் பெண் குழந்தை. ஒரு தலைமை பண்பு இப்போது தெரியாது, ரசிகர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி கேட்டவுடனே துடித்து போயிருக்க வேண்டாமா? துடித்து போயிருக்க வேண்டாமா? உடம்பு ஆடி இருக்க வேண்டாமா? நம்ம கூட்டத்துக்கு வந்த ரசிகருக்கு கூட்டம் 41 பேர் செத்து போயிருக்கான்னா அங்கிருந்து அவசரமாக பிடிச்சி தனி விமானத்தை பிடிச்சி சென்னைக்கு வந்தா இவருக்கு பேர் தலைவரா? இல்ல, ஆனா களத்துல போட்டியே திமுகவா தாவேக்கா இருக்குன்னு அவர் குறிப்பிடுறாரு. அது அவங்க சொல்லலாம், களத்தில் போய் பார்க்கணும். களத்துக்கு போனாதானே தெரியும். ரெண்டாவது, அவர் தரைமார்க்கமாவே போறதில்லை, வான்மார்க்கம்தான். வான்மார்க்கத்தில் போறவருக்கு தரைமார்க்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ரெண்டாவது, இப்போ எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறாரு, எங்கள் தலைமை கழகத்துக்கு வர்றாரு, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு, இல்லை ஒரு காதுகுத்துக்கு வர்றாரு, இல்லை ஒரு மேடைக்கு வர்றாரு, சாதாரணமாக அவரை சுற்றி அவரை இடிச்சுக்கிட்டு தான் போவாங்க எல்லாரும். ஒரு தலைவரை எங்கள் அண்ணன் எடப்பாடி, நான் கூட திட்டுவேன், ஒரு தலைவர் போயிட்டு இருக்காரு, ஏப்பா இடிச்சுக்கிட்டு போறீங்க, அவரை ஃப்ரீயாக விடுங்கப்பா, எல்லாரும் பார்க்கட்டும் நான் சொல்லுவேன். அங்கே நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அவர் சாதாரணமாக 100 பேரில் ஒருத்தராக தான் போவார். ஒரு தலைவர் மாதிரி ஒரு பெரிய பந்தாவாடெல்லாம் அவர் போனது கிடையாது.
ஆனால் கூட பக்கத்தில் நிழலே படக்கூடாதுன்னு ஒதுங்கி நிற்கிறாங்க. நிழலே படுறதில்ல, தான் நிழல் படுறதில்ல. நீங்கள் எப்படி பெரிய இவருக்கு அவருக்கு தான் அப்படி. தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் அண்ணா திமுகவுக்கு எதிரி யாருன்னு கேட்டால் திமுக தான். மீதி பேர்லாம் நாங்கள் எதிரியாவே நினைக்கிறதில்ல. அது நட்சத்திரம் மாதிரி. இந்த மின்மணி பூச்சி இருக்கு பாருங்க, அது நட்சத்திரம் மாதிரியே தான் தெரியும். ஆனால் அது மின்மணி பூச்சி தான். கொஞ்ச நேரம் அப்படி தெரியும் போது பளிச்சுன்னு தெரியும். ஆனால் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். பட்டுன்னு பார்த்தா அது நம்ம அனுபவபூர்வத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நீங்கள் வேணால் இப்போ கொஞ்ச நேரம் நின்று பாருங்க, நின்று பார்த்தீங்கன்னா மின்மணி பூச்சி வரும். நீங்கள் அதெல்லாம் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் பெண்கள் விரும்புகிற, பெண்கள் ஏற்றுக்கொள்ளுகிற, ஒவ்வொரு வீட்டிலேயும் எங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய நலத்திட்டம் இருக்கிறது. அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். தாவேக்காலையும் சரி திமுகலையும் சரி அவங்க கவர்ற மாதிரி இளைஞர்களை நம்ம அதிமுகல கவர்றது கிடையாது. நீங்க கவர்றதுன்னா அது எந்த முறையில கவர்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல விக்கி வச்சுட்டு கவர்றதா? 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்குமே ஒரு கிட்னி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு எதிர்க்கட்சியா நம்ம என்ன இன்னும் வலிமையா அவங்க கிட்ட கேட்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு ஒண்ணு இருக்குல்ல. மக்கள் ஒரு தடவை கூட சிந்திச்சு மாத்தி வாக்களிக்க மாட்டீங்களா? 5000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய் உரிமை தொகைக்கும் ஏன் நம்ம விலை போகணும்? இன்னி வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கூட வந்ததில்ல. 15 வருஷமா இருக்கீங்க, நீங்க 10 வருஷமா ஆட்சியில இருக்கீங்க, அவங்க 5 வருஷமா ஆட்சியில இருக்காங்க. இத பத்தி யாரும் ஒரு கேள்வி கூட கேட்டதே இல்லை.